சிதம்பரம் அருகே லால்புரம் கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், தற்பொழுது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? மக்கள் இந்த மழைநீர் சூழ்ந்ததால எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பில் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. அதுபோல் சிதம்பரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. காலையில் சற்று ஓய்ந்திருந்த மழை தற்போது மீண்டும் துவங்கியுள்ளது. அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சிதம்பரத்தை அடுத்த லால்புரம் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை தொடர் மழையால் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக லால்புரம் கிராமத்தில் உள்ள மேல் சொக்கநாதன்பேட்டை, சாரதாம்பாள் நகர், லட்சுமி நகர், அம்பேத்கர் நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளுக்கு செல்லும் வழியில் சாலை அடைத்தபடி தண்ணீர் ஓடுவதால் இந்த குடியிருப்பு பகுதிவாசிகள் கடும் அல்லலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது, அந்த லால்புரம் ஊராட்சியில் சிதம்பரம் புறநகர் பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு வருகிறது. அந்த பேருந்து நிலையத்திற்கு இணைப்பு சாலை, சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதற்காக பள்ளம் எடுக்கப்பட்டு அந்த சாலை பணிகள் நடந்து வருகிறது. அதனால் தண்ணீர் ஓட வழி இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதன் காரணமாக வீடுகளை சூழ்ந்த தண்ணீர் வடியவில்லை. இந்த தகவல் அறிந்தவுடன் அந்த கிராமத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் திமுகவினர் அந்த இடத்திற்கு வந்து உடனடியாக பொக்கல் இயந்திரங்களை கொண்டு அந்த சிறிய சாலையை உடைத்து தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். இதனால் தற்போது வீடுகளை சூழ்ந்த தண்ணீர் லேசாக வடிய தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து அவ்வப்போது விட்டு மழையும் பெய்து வருவதால் இந்த தண்ணீர் மீண்டும் தேங்கும் அபாயம் இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் கேட்பது, இந்த பகுதிக்கு ஒரு வடிகால் வசதி, நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. செந்தில்குமார், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.